சரியாக்கா, நீங்கள் நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த மே 18 நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த நாளை இப்படி ஒரு நாள் நடக்காத மாதிரி வெளியில் காட்டி சந்தோஷப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு டிஆர்பிக்கு நாங்கள் தேவை, எங்களை வச்சு பிழப்பு நடத்துறதுக்கு நாங்கள் தேவை, எங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் தேவை, எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற காசுகள் வேணும். கேட்டால் சொல்கிறது தொப்புள் கொடி உறவுகள். அக்கா, இன்றைக்கு எத்தனையோ நாட்டில் இந்த அகதியாக போனவங்களுடைய ஈழத்தமிழர்கள், லண்டனாக இருக்கட்டும் சரி, சுவிஸாக இருக்கட்டும் சரி, கனடாவாக இருக்கட்டும் சரி, எந்த அமெரிக்கா எந்த நாட்டிலும் சரி, நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு தமிழற்ற உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. சரி, அவருக்கு தான் இல்லை. முப்பது 50 31 இங்கடாப்பா எல்லா இடத்துக்கும் போகணும். வணக்கம், சொல்லுங்க. நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வாரேன். ஓ, யாழ்ப்பாணமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நான் இப்போ தான் வந்து இறங்கினான். இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு இங்கே எங்கே தங்குறது எங்கே கொண்டும் தெரியல. எனக்கு இது சென்னை தான் என்ன? சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து அங்கே போகிறோம்னா என்ன செய்யணும்? ஓ, பஸ்ஸுலேயும் போகலாம், இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின், மெட்ரோ அதுலேயும் போகலாம். உங்களுக்கு எங்கே எதில் போகணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஓகே அக்கா, இது இலங்கைன்னு சொன்னோடதான் ஞாபகம் வருது. அங்கே நான் நிறைய இடங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த யூடியூப்லலாம் போடுவாங்க, அந்த ரயிலில் போகிறது, தண்டவாளம், அந்த அது அதுக்கு பிறகு வந்து சிகிரியான்னு சொல்லி ஒரு இடம், அது அனுராதபுரத்தில் இருக்குது. அதெல்லாம் எனக்கும் பார்க்கணுமென்ற ஆசை. பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்பயாவது. இந்தியாவில் என்னென்ன இடங்கள் பார்க்க முடியும், சொல்ல முடியுமா? இந்தியாவில் நிறைய இடம் இருக்கு. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. இப்ப நீங்க குயின்ஸ்லாண்ட் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா குயின்ஸ்லாண்ட் ஒரு இடம் இருக்கு சென்னையில. அதுக்கப்புறம் வந்து படம் பிஜிபி போனீங்கன்னா பட ஷூட்டிங் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. நீங்களும் ஒரு ஜாழ்ப்பாணம் வந்து என்ன சொல்லுங்க? இல்ல நான் வந்து போன வருஷம் வந்து வரணும் நினைச்சேன். ஏன்னா நிறைய கான்செர்ட் வந்து நடந்தது தானே. லவ்வர்ஸ் டேக்கு ஒரு கான்செர்ட் நடந்தது. தமிழ்நா மேடம் எல்லாம் வந்திருந்தவங்க. இந்தியால இருந்து ப்ரோக்ராம் இனிமே நடந்தா நான் கட்டாயம் அதுக்காகவே வருவேன். இது நீங்களும் நீங்க என்ன சென்னையில இருந்து வர இங்க போறீங்களா? இல்ல இது நான் வந்து கன்னியாகுமரிக்கு போறேன். ஒரு கான்செர்ட் நடக்க போகுது அங்க. விஷால் சார் தெரிந்த நடிகர் விஷால், இந்த கடைசியா கூட மார்க் ஆண்டனி அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல படம். அந்த படத்துல அவரோட சேர்ந்து நிறைய திரை பிரபலங்கள் எல்லாருமே கூட்டு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி, ஆடலும் பாடலும் மாதிரி, மக்களை வந்து மகிழ்விக்கிற மாதிரி ஆடுறது, நிறைய சிங்கர்ஸ். ஓ, ஆஃப்கோர்ஸ் நீங்களும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. டிக்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி 500 வரும் சில்வர், 1000 வந்து கோல்ட், பிரீமியம் வந்து 2500, அல்ட்ரா பிரீமியம் வந்து 5000 சொல்லி ஒரு ரேஞ்சில் இருக்கு. அக்கா, எப்போ அந்த ப்ரோக்ராம்? இது வந்து வார மே மாதம் 18ஆம் தேதி வந்து நடக்க போகுது. 18ஆம் தேதி நிறைய பிரபலங்கள் வருவாங்க. நீங்க ஒரே இடத்துலயே எல்லாரையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க சும்மா அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்துட்டு போறீங்க தானே, சோ அந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஒவ்வொருத்தவங்கள வீட்டுக்கு போய் தேடி பார்க்கணும்னு இல்ல, அங்க வந்தீங்கன்னா. நன்றி. ஓகே, என்ன ஆச்சு தம்பி? பிரச்சனை இல்ல, வாரேன். சொல்லுங்க என்ன நடந்தது? இவ்வளவு விஷயம் கேக்குறீங்க, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க முகத்தை திருப்பிட்டு போறீங்களா? என்ன நடந்தது? மே 18 ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, அதுக்கு என்ன? நீங்களும் போறீங்க? ஓ, எனக்கு சும்மாவே கான்சென்ட்ரேட்டா பிடிக்கும். இங்க நிறைய பிரபலங்கள் எல்லாம் வராங்க. அக்கா, மே 18 உங்களுக்கு என்ன தெரியுமாக்கா? இல்ல தம்பி, தெரியாதக்கா. தெரிஞ்சிருந்தா நீங்க எப்படி எல்லாம் கதைக்க மாட்டீங்க. மே 18ன்றது ஒரு இனத்தின் கனவு சிதைக்கப்பட்ட நாளக்கா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இலங்கையில் எத்தனையோ தமிழர்கள் மே 18 துடிக்க அழிக்கப்பட்ட நாள். ஓம் தம்பி, கேள்விப்பட்டிருக்கேன். முதல் நடந்தது ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் வந்து போராளிகள் எல்லாம் இறந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனையோ பேரக்கா இன்றைக்கும் தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், பிள்ளை இல்லாமல், கைகால் இல்லாமல், வெட்டிச்சு சரி கொத்தாக குண்டுகள் அடித்து அழிக்கப்பட்ட நாள் மே 18. சரியா? இதில் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் ஏங்கிற நாளக்கா. காப்பாற்ற முடியாதா, காப்பாற்ற இல்லாதவனுக்கு எத்தனை இடத்துல கெஞ்சினாங்க, எங்களை காப்பாற்ற யாராவது வருவாங்களான்னு. கடைசியாக எல்லா நாடுகளையும் சேர்ந்து வச்சு செய்த நாள் தான் இந்த மே 18.
அதை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுமே சோக நாளாக அனுஷ்டிக்கிறாங்க, சோக நாளாக அதை நினைவு கூறுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? விசாலோட தலைமையில் எங்கே போக போகிறீங்க? கன்சர்ட். எனக்கு மே 16 போட மாட்டீங்களா? மே 19 போட மாட்டீங்களா? மே 20 போட மாட்டீங்க? மே 18 தான் போடுவோம். இந்தியா தொப்புள் கொடி உறவு அக்கா, அந்த நேரத்தில் கூட எங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சா எங்களுடைய தொப்புள் கொடி உறவான உங்கள்கிட்ட தானக்கா கெஞ்சினாங்க, காப்பாற்றுவீங்களான்னு. ஏன்னா சனத்தொகையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக தமிழர்கள்ன்ற ஒரு இரத்தமாக தொப்புள் கொடி உறவாக இருப்பீங்களென்று நம்பி இருந்தாங்க. கடைசி அஞ்சு இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் வச்சு செஞ்சு கொடுத்தான் விட்டு நீங்கள். இன்றைக்கி எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் தகப்பனுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் காரணமே எல்லா நாடுகளும் எங்களை வச்சு செஞ்சது. அந்த நாளை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுமே அந்த நாளை நினைவு கூறுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அதை சரியாக்கா, நீங்கள் நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த மே 18 நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த நாளை இப்படி ஒரு நாள் நடக்காத மாதிரி வெளியில் காட்டி சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் அந்த நாளை கொண்டாடாவிட்டாலே காணும், அந்த நாளை நீங்கள் நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை. தம்பி, நீங்கள் உங்களோட மனசில் இருக்க வழி எனக்கு விளங்குது. நீங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லும்போது அந்த உணர்வுகளை வந்து என்னால் எடுத்துக்க முடியுது. ஆனால் தம்பி, அந்த விஷயம் இலங்கையில் அந்த பகுதியில் நடந்தது தானே தம்பி. அதுக்காக நாங்கள் ஏன் இங்கே ஒரு இதுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, தென்னாலி படம் பார்த்துனீங்களா? ஓம், எங்களை வச்சு தான் நடத்தீங்க. இப்போ கூட புதுசாக ஒரு படம் வந்துச்சு, என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி, எங்களை வச்சு தான் நடத்தீங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் எங்களை வச்சு தான் நடத்தீங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் என்றாலும் இங்கே வந்து செய்கிறீங்க தானே, எங்களை வச்சு தான் நடக்கிறீங்க. ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு எங்களை மாதிரி நிறைய ஆட்களை போய் அங்கே போய் இசை நிகழ்ச்சியை கூப்பிட்டா அவங்கள பாவப்பட்ட மாதிரி காட்டு எங்களை வச்சு டிஆர்பி ஏற்றுறீங்க தானே. ஏதாவது ப்ரோக்ராம் என்றால் கனடா, தமிழ், அங்கே லண்டன், சுவிஸுக்கு எல்லாம் போய் ஈழத்தமிழர்களை வச்சு ப்ரோக்ராம் நடத்துறீங்க தானே. உங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு, எங்களை வச்சு பிழைப்பு நடத்துறதுக்கு எல்லாம் நாங்கள் தேவை. எங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு மதிக்க மாட்டீங்க. மதிக்க மாட்டீங்க. இது கேட்டால் சொல்கிறது தொப்புள் கொடி உறவுகள். அக்கா, இன்றைக்கு எத்தனையோ நாட்டில் இந்த அகதியாக போனவங்களுடைய ஈழத்தமிழர்கள், லண்டனாக இருக்கட்டும் சரி, சுவிஸாக இருக்கட்டும் சரி, கனடாவாக இருக்கட்டும் சரி, அமெரிக்கா எந்த நாட்டிலும் சரி, அகதிகள் அந்தஸ்து எல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து சிட்டிசனே கொடுத்துருக்காங்க. உங்களோட நாட்டில் மட்டும்தானாக்கா இன்னுமே எங்களுடைய தமிழர்கள் அகதிகளாகவே இருக்கிறாங்க. எங்களை வச்சு நீங்கள் எல்லாம் செஞ்சோண்டே இருங்க, பிரச்சனை இல்லை. இந்த கான்செப்ட் நடத்துறதுக்கு என்ன ஆட்சி தலைமையாக நடக்குதாக்கா? புரட்சி தலைவர் விஷால் இவ்வளவு இல்லை, புரட்சி தலைவர் விஷால், நடிகர் சங்க தலைவர். நடிகர் சங்க தலைவருக்கு ஒரு தமிழற்ற உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. சரி, அவருக்கு தான் இல்லை. அதுக்குள்ள கொஞ்சம் பேர் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம், இந்த டிக்கெட்டு தானே, அதுக்குள்ள கொஞ்சம் பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கீங்க. இவங்களுக்கு கூட உணர்வு இல்லை. சரி, நீங்கள் போராண்டு வலிக்கிட்டீங்க. எங்களால் முடிஞ்ச அளவு சொல்லித்தமாக்கா. ஓகே, உங்களுக்கு டிஆர்பிக்கு நாங்கள் தேவை, எங்களை வச்சு பிழப்பு நடத்துறதுக்கு நாங்கள் தேவை, எங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் தேவை, எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற காசுகள் வேணும் உங்களை படம் ஓடுறதுக்கு. எங்களுடைய உணர்வுகளை மட்டும் மதிக்க மாட்டீங்க. அந்த ஆண்டு மே 18 அந்த ஆண்டு வந்து ஒரு ஆக்கள் 2 பேர் சாகலையாக்கா. எத்தனையோ லட்சக்கணக்கான எங்களுடைய உறவுகள் செத்த நாள். அதை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழருமே வந்து அதை நினைவு கூறுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சரி நன்றி, எங்களால் முடிஞ்ச அளவு சொல்லித்தரோம். இதுக்கு பிறகு எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நிற்கலாங்க. ஒவ்வொரு முறையும் மே 18 எங்களுடைய நாட்கள் நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க. ஆனால் இனி உங்களை நாங்கள் வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் வைப்போம். இந்த ப்ரோக்ராம் செய்கிறவங்களையும் சரி, இந்த ப்ரோக்ராமில் பங்கு பெற்றவங்களையும் சரி, வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் வைப்போம். இன்னுமேக்கா இங்கே நடந்ததுக்கு நீதி வென்று எத்தனையோ பேர் வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து எல்லா இடத்தையும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்காத மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்து கொண்டு போகிறீங்க. என்ன பேர் சொன்னீங்க? புரட்சி என்ன பேர்? விஷால். அக்கா, எங்களால் சொல்ல முடிஞ்சது சொல்லித்தோம். இனி அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட பிரச்சனை. இப்போ கூட
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை போகுது. அந்த சண்டையை தடுத்து நிற்பாட்டுறதுக்கு எத்தனையோ நாடுகள் வந்துச்சுது. ஆனால் எங்கட நாட்டில் நடந்த சண்டையை தடுத்துன்றதுக்கு ஒரு நாடுகளும் வேறு இல்லை. எல்லா நாடுகளும் வச்சு செஞ்சு போட்டு தான் போடிச்சுது. எங்களால் முடிஞ்சதை சொல்லித்தமக்கா. இனியும் கூட இது நீங்கள் ப்ரோக்ராம் போங்க, எங்கேயும் போங்க. சரி வாரணக்கா, நன்றி நன்றி.